ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். இந்த ரேஷன் பச்சை அரிசியில் வச்சு தான் செய்ய போகிறோம். அரிசியோட குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, டேஸ்ட் லெவல் சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் பச்சை பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சை பருப்பு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காதுங்க அந்த அளவுக்கு, அதனால தான் கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா அலசிட்டு ஒரு 3 முறை தண்ணி ஊற்றி அலசிட்டு இப்போ புது தண்ணி ஊற்றிடலாங்க. ஊற்றி இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டுங்க. ஊறினா தான் சீக்கிரமாக வெந்துடும் குக்கரில் சேர்க்கும்போது. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து மூடி ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் விட்டுடலாங்க. ஒரு 4 விசிலே விட்டுடலாம். பாருங்கள், நான் 4 விசில் தான் விட்டுருக்கேன். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்துடலாங்க. முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 கப் வெல்லம் சேர்த்துடலாங்க. வெல்லம் சேர்த்து நல்லா இதை கரையட்டுங்க. ரொம்ப பாகுபதம்லாம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாங்க. அதில் தூசு எதுனா இருந்ததுன்னா, கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே வடிகட்டிட்டா சரியாயிடும். பாருங்கள், இப்போ இதை அப்படியே அந்த பொங்கலில் சேர்த்துடலாங்க. பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ நெய் காய்ச்சி அதை ஒரு 50 ml சேர்த்துடலாங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இவ்வளோ நெய்ன்னு யோசிக்காதீங்க. சர்க்கரை பொங்கலுக்கெல்லாம் நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும். இதோட பொருளெல்லாம் கரெக்டான அளவு சேர்த்தா மட்டும்தான் நம்ம கேட்குற மாதிரி வருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது மேலே கொஞ்சம் முந்திரி சேர்த்துடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையும். ஓகே ஃப்ரெண்ட்.